என்னப்பா நீ பார்த்து ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லையா? ஐயோ சின்ன முதலாளி கையில ரத்தமா, நான் மாட்டு வண்டி பூட்டுறேன். போறியா? முதல்ல ஒண்ண வீட்டுக்குள்ள வச்சு போடு. வைத்தியரை கூட்டு வரேன். நீ எதுக்குமா ஹாஸ்பிடலுக்கு? நான் வராம எப்படி? வண்டி எடுங்க. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ட்ரிப்ஸ் ஏத்து. ஓகே டாக்டர் அப்போ கிளம்பலாமா? கிளம்புறதா? 2 days அட்மிஷன் போட்டுருக்கேன். என்ன டாக்டர், சின்ன காயத்துக்கு போய் 2 நாள் அட்மிட் ஆகணும்னு சொல்றீங்க? கண்ணாடி குத்தினதுல நரம்பு கட் ஆயிருக்கு. சுத்தமா ப்ளீடிங் நிக்கல. கண்டிப்பா 24 hours அப்சர்வேஷன்ல இருக்கணும். அட்மிஷன் போட்டாச்சு ரவி சார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஏதோ நீங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கவே போய் சொல்லி அட்மிட் பண்ணிருக்கேன். ஆஸ் எ டாக்டரா நான் அதை செய்யவே கூடாது சார். இப்போ கூட ஒரு உயிரை தான் காப்பாற்றிருக்கீங்க. இந்தாங்க அட்மிஷன் ஃபார்ம். டாக்டர் என் தங்கச்சியை பார்த்தீங்களா? அவங்க அப்பயே போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? மாதவி மாதவி சிக்கன் பிரியாணியா? கூட இருந்த 3 பேரை கொண்டுட்டானுங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன். சோத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். எவன் கொண்டானு எனக்கு எப்படி தெரியும்? அருகட்டவ. ஏற்கனவே போலீஸ் என்கொயரின்ற பேர்ல சாவடிச்சிட்டு இருக்கானுங்க. நீ வேற கடுப்பு ஏத்துற. வீட்டுக்கு எப்போ வரணும் சொல்ல முடியாது. மினிஸ்டர் பார்க்க போயிட்டு இருக்கேன். போன வைடி. என்னம்மா இங்க நிக்கிறீங்க? இல்ல, அவர் கையில அடிபட்டுருச்சு. அப்படியா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. அட நம்ம வண்டியில ஏறுங்கம்மா, நான் கொண்டு போய் விடுறேன். சரிங்க. ஐயனார் ஃபோன் அடியா, ஃபோன் எடு. காலையில இருந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டேஷன் ஒரே அலைச்சல். கூட இருந்த 3 பேரை கொண்டு இருக்கானுங்க. ஒன்னவனை சும்மா விட மாட்டேன். அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும். எவன்டாது இந்நேரத்துல போனு? ஹலோ ஹலோ யாரு? ஐயா நான் ரவி பேசுறேன். என் தங்கச்சி கூட இருக்காளா? ஆமா, ஏதாவது சொல்லுமா? நான் பேசிக்கிறத காட்டிக்க வேண்டாம். நீங்க உடனே அவட்டி எஸ்கேப் ஆயிடுங்க. என்னங்க சொல்றீங்க? ஐயோ அவ என் தங்கச்சி இல்ல. நீங்க கொன்னீங்களே செல்வி, அவ ஆவியா மாதிரி உங்களை பழி வாங்க வந்திருக்கா. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. ஐயா 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 இப்போ தெரியுதா? என்னை விட்டு எதுவும் பண்ணிடாத. என்னை விட்டு. இப்படிதான் அன்னைக்கு நானும் கெஞ்சினேன். யாரடி போட்ட? உன்னை ஒரு தடவை கொண்டது பத்தாதா? மறுபடியும் என் கையால சாவந்திருக்க. விடியிட்டு உன்னை வச்சுக்கிறேன். விடியற வரைக்கும்
விடமாட்டேன் 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 இப்படியெல்லாம் வாழணும் என்ன வாழணும் விட்டியா தப்பு பண்ணல நீ தண்டனை எனக்கா எனக்கா உசுரோட விடமாட்டேன் இந்த மாதிரி பவரான ஆவிங்களெல்லாம் எங்களால் கட்டுப்படுத்த முடியாது சார். பிறக்கும் போதே தெய்வ சக்தியோட பிறந்திருக்கா. அவள் ஆசையை நிறைவேறாம உயிரோட புதைச்சதுனால தான் சார் இவ்வளோ உக்கிரமாக இருக்கா. உடம்பும் மனசும் முழுக்க முழுக்க தெய்வ சக்தி நிறைஞ்ச பெரிய மகான்களால் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். அப்படி ஒருத்தர் இருக்கார். முக்கூடூர்ல யாகத்தில் இருக்கார். அவரை கேட்டா செல்வி அடக்க ஒரு வழி சொல்வார். ஹலோ செல்வி நம்மளோட புத்திசாலியா இருக்கா? புரியலையே. முரளி ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போயிட்டா. ஐயோ, நீங்க போய் பெரிய சாமியார் பார்த்து வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுமே. அது வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்றும் சேரக்கூடாது சார். அதுக்கு ஒரு வழி இருக்கு. கொஞ்சம் இருங்க சார். சாமி என்னப்பா தங்கச்சி பத்தி எப்படி சொல்ற? என்ன ரவி இந்த காலத்துல போய் ஆவி கிவின்னு பயந்துக்கிட்டு? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா இதை கையால தொட்டுட்டு எல்லாம் அவளை பாருங்க. என்னப்பா என்ன பாருங்கன்னு சொல்றேன்ல. நானா வரலப்பா, உன் தங்கச்சி தான் இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு அடம் பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டான். அதுக்காக நடுராத்திரில நீ ஆஸ்பத்திரி போய் கூட்டு வரணும். என்ன விடவா ஹாஸ்பிட்டல்ல இவரை பெருசா பாத்துக்க போறாங்க. உனக்கு முரளி முக்கியம், எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். என்னப்பா இது வேற ஏதோ பொண்ணோட உருவெல்லாம் தெரியுது. அவதான் நான் சொன்ன செல்வி. பொண்ணுன்னா பேய் இறங்கன்னுவாங்க, ஆனால் பொண்ணுக்குள்ளேயே பேய் இறங்கியிருக்கே, எதுக்கு? அவள் வந்ததே முரளிக்காக. இன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா அப்புறம் நிரந்தரமாக அவள் மாதவி உடம்புலேயே தங்கிடுவா. அது நடக்கக்கூடாது. ஏன்பா இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்ன மாதிரி முரளிக்கிட்டே சொன்ன மேட்ரு முடிஞ்சதில்ல? அது முரளி உயிருக்கே ஆபத்து. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா கூட நம்ம எல்லா உயிருக்கு ஆபத்து. செல்வியோட ஆவி எப்படி தடுக்கிறதுன்னு பெரிய சாமியார்ட்ட கேட்டு வரேன். அது வரைக்கும் அவங்க சேராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். எதுக்கு சாமியார் எல்லாம்? நீங்க எங்க கூடயே இருங்க, நம்ம எல்லாருமா சேர்ந்து அவங்கள சேர விடாம பண்ணிடலாம். அவங்க சேரலைன்னாலும் பிரச்சனை தான். விடிஞ்சா சூரிய கிரகணம், அதுக்குள்ள அவரோட ஒன்று சேர்ந்துட்டா நிரந்தரமா தங்கிடுவேன். ஒருவேளை இது நடக்கலைன்னா விடியறதுக்குள்ள முரளியை கொண்டுடுவேன். இங்கே கிடைக்காத வாழ்க்கைய நாங்கள் அங்கே வாழ்ந்துப்போம். அவன் நினச்சது நடந்துச்சுன்னா மாதவி நமக்கு எப்பவும் கிடைக்க மாட்டா. என் தங்கச்சியோட வாழ்க்கை, முரளியோட உயிர், இது ரெண்டும் உங்கள் கையில். அப்ப பேய பிரிச்சிருவோமா? ஏதோ பாயை பிரிகிற மாதிரி சாதாரணமாக சொல்கிற. ரொமான்ஸ் மேட்டரில் மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணாலே பேய் கோவம் வரும். பேயை டிஸ்டர்ப் பண்ணால் அதுக்கு எவ்வளோ கோவம் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் பேய் இற வாங்க போகிறானுங்களோ. சொல்லுங்க ஐயா. ஃபுல்லா தேடிட்டேங்க. கார் தான் கவுந்து கிடக்குது, உள்ள ஆள் யாரும் இல்லைங்க. ஒரு செல்போன் தான் உடஞ்சு கிடக்குது. நீங்க தேடுங்க, நான் வந்துட்டே இருக்கேன். என்ன பாஸ், அவங்கள பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு பாலில் பேதி பவுடர் கலக்குறீங்க? பிரிக்கிறதுக்கு பேதி பவுடரை கலக்காம பின்ன பான்ஸ் பவுடரை கலப்பாங்க. இதை 2 பேரும் குடிச்சாங்கன்னா எங்கிருந்து பெட்ரூம்ல இருக்கிறது, பாத்ரூம்ல இருக்கவே டைம் சரியா இருக்கும். சூப்பர். ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? பேய்க்கு பேதி ஆகுமா? நல்ல டவுட். இதை பேய்கிட்ட கொடுத்துட்டு அதுகிட்ட கேட்டு வந்து. இத்தனை பேர் இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு பேய்கிட்ட போகணும்? ஒரு பேய் இன்னொரு பேய் ஒன்றும் பண்ணாது, அதனால தான் ஒன்று எடுத்துட்டு போக சொல்றேன். நான் தனியா போக மாட்டேன், வாங்க கும்பலா போலாம். இப்போ நீ எடுத்துட்டு போல இந்த பாலை உன் புருஷன்கிட்ட கொடுப்பேன். இதையே மசாலா பால்னு உனக்கு கொடுத்து நச்சரிப்பான். பரவாயில்லையா? ஆல் தி பெஸ்ட் அத்தை. கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா கொடுங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிருச்சுன்னா அப்படியே தோட்டத்து பக்கம் ஓடிடுங்க. நல்ல ஐடியா. நீ கூட போமா. போ 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 போ. பேய் முடிய பூச்சின்னு எல்லாம் சண்டை போட்டுங்க.
கூட பால் வச்சுக்கலாம். ஆனா என்ன போய் பேய்க்கு பால் வைக்க சொல்றாங்களே. என்ன மேடம் ஒரு மார்க்கமா இருக்கீங்க? இந்த நாளுக்காக தான் இத்தனை காலமா காத்துட்டு இருந்தேன். என்னத்த? படுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுங்கப்பா. இப்போதானே மாமா சொம்பு நிறைய பால் கொடுத்தாரு. அது சாதாரண பால், இது ஸ்பெஷல் பால். எவ்வளவு பால் தான் குடிக்க முடியும்? அத்தைக்காக ஒரு கிளாஸ் குடிப்பா. ப்ளீஸ் குடிப்பா. அதான் வேண்டாம் சொல்றான்ல. அது வந்து மாமாக்கு மண்டையில அடிபட்டதுல இருந்து அத்தை இப்படி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி. வாங்க அத்தை வாங்க. ஏய் சாரில பால் கொட்டுருச்சு, போய் மாத்திக்க. என்னாச்சு அத்தைக்கு? என்னாச்சு? பால் கொடுத்தீங்களா? பேய் பாத்ரூம் போயிடுச்சா? நல்ல ஐடியா கொடுத்து மாட்டி விட பார்த்தேன். அத்தை பாலை கொட்டிட்டாங்க. சின்ன விஷயம் சொதப்பிட்டு வந்து நிக்கிறத பாரு. என்ன பாக்குற? பண்றதையும் பண்ணிட்டு பேட்டரி போன பர்மா பொம்மை மாதிரி மூஞ்சா பாரு. கொஞ்சம் சீக்கிரம் வாயே. என்ன உனக்கு நெஞ்சு வலியா? இல்லடா உனக்கு தாண்டா பண்றாங்கல. ஐயோ இங்க ஒருத்த நெஞ்சு வலியில செத்து போறான். என்னமா சொல்றீங்க? ஈசுக்கு நெஞ்சு வலியா? ஈசுக்கு இல்ல, எங்க பாஸுக்கு. பாஸுக்கா? யோ சொதப்பிராதயா கம்மன்றியா? சும்மா இரு. ஒருத்த சாவ கடக்குறான், அவனை காப்பாத்தாம இருக்க சொல்றியா? ஒரு சமைக்காரனோட அருமை இன்னொரு சமைக்காரனுக்கு தான் தெரியும். என்னடா பண்ற? ஐயோட வாய் வச்சு ஊத போறேன். ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாலே பெனாயில் ஊத்தி கழுவணும். இதுல லிப் டு லிப்பா? இந்த வாயோட குடும்பம் நடத்தி எப்படிமா குழந்தை பெத்த பர்மா? என்னத்த? முரளி என்னாச்சு? வந்துருச்சுமா. சீக்கிரம் டாக்டர்ட்ட கூட்டிட்டு போலாம். சீக்கிரம் ஐயோ சீக்கிரமா. யப்பா இவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் இசிஜி ஸ்கேன் எக்ஸ்ரே ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பா. பின்னாடியே வந்துட்டு கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, சீக்கிரம் போயிடலாம். நான் போக மாட்டேன், நான் வர மாட்டேன். பானையை உடைச்சிடாத. சமாளி. நான் கூட நெஞ்சு வலி நினைச்சேன். கேஸ்ட்ரிக் ட்ரபிள். சரியாயிடுச்சு, வாங்க போய் படுக்கலாம். வாங்க எல்லாரும் உள்ள வந்துடும். போய் படுக்கலாம். சாமர்த்தியமா யோசிச்சு அவளை உன் குடும்பத்தோட கண்காணிப்புல விட்டு இருக்க. வாழ வந்த குடும்பங்கிறதுனால அவங்க முன்னாடி தன்னை யாருன்னு காட்டிக்க மாட்டா. அதுக்குன்னு அவ ரொம்ப நேரம் பொறுமையா இருக்க மாட்டா. இன்னைக்கு 150 வருஷத்துக்கு அப்புறம் மகா சிவராத்திரியில வர பிரதோஷ நாள்ல நடக்கிற சூரிய கிரகணம், அதுவும் சூரியன் உதயமாகிற நாழிகையிலேயே வருது. இந்த நேரத்துல தெய்வ சக்தியை விட துஷ்ட சக்திகளுக்கு பலம் அதிகமாகும். இந்த நாள்ல ஒண்ணு சேர்ந்தா அப்புறம் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதுன்னு தான் அவ இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கா. அவளை எப்படி தடுக்கிறது சாமி? அதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, உன் தங்கச்சியோட ஆத்மா செல்வியோட ஆவிய மீறி வெளியே வரணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு வழி சாமி, தோஷத்தை போக்க 8 ஊர்ல இருக்கிற அம்மனையும் முக்கூடல்ல நீர்ல இறக்குற நேரத்துல நீ அந்த பையனை கூட்டிக்கிட்டு அங்க வரணும். நான் இப்பவே போய் முரளியை கூட்டி வந்துடுறேன். இரு, அது அவ்வளவு சுலபம் இல்லை. கிரகணம் தொடங்கின பிறகு ஒவ்வொரு வினாடியும் அவளுக்கு சக்தி பல மடங்கு ஏறிட்டே போகும். உன்னால மட்டும் அது முடியாது. நான் வரேன்.
சான்ஸ் மிஸ் பண்ணிட்டான். நல்ல சான்ஸா? இன்னும் தோனி கூட தோசை சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. ஜீப் ஓடுறது பேய்மா, போற வேலையை போட்டு தள்ளிட்டு இருக்கோம். இப்படியே எல்லாரும் பேசிட்டு இருந்தா இப்படி சீக்கிரம் ஏதாவது யோசிங்க. இப்படி சொல்லிட்டா நீ எதுவும் யோசிக்க வேண்டியது இல்லைல்ல.